Hello friends, welcome to my healing recipes Tamil channel. இன்னைக்கு நம்ம healing recipesல பார்க்க போற ஒரு ரெசிபி பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு அடை ரெசிபி தான் பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா இதுல பயன்படுத்தி இருக்கிற எல்லா பொருட்களுமே நிறைய ஊட்டச்சத்துக்களும் நன்மைகளும் நிறைஞ்சிருக்கிற ஒரு உணவா இருக்கும். இத பத்தி நம்ம வீடியோல டீடைலா பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த அடையை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதுல வந்து 1 கப் அளவுக்கு நான் திணை அரிசி எடுத்திருக்கேன். இந்த திணை அரிசியில பாத்தீங்கன்னா நிறைய நன்மைகள் நிறைஞ்சிருக்கு. அதாவது நம்மளுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கும் அது மட்டும் இல்லாம நம்ம உடலுக்கு வந்து நல்ல சக்தி எனர்ஜி கொடுக்கறதுக்கும் இது உதவியா இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்சுலின் அளவை வந்து கட்டுப்படுத்துறதுக்கும் இது ரொம்ப உதவி பண்ணுது. முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம முதுமையை வந்து தாமதிக்க உதவி பண்ணுது. அதாவது இளமையிலேயே சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா முதுமை ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த திணை அரிசியை கண்டினியூவா சாப்பிட்டுட்டு வரும்போது அதுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து செல்கள் வந்து விரைவில் வந்து பழுதடையாம தடுக்கிறதுக்கு உதவியா இருக்கிறதால நம்ம வந்து இளமையிலே முதுமை வருவதை வந்து கட்டுப்படுத்த உதவியா இருக்கு. இப்ப இது கூட இன்னும் கொஞ்சம் நம்ம சில இன்கிரீடியன்ட்ல ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே தோரம்பருப்பு ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. பாசிப்பருப்பு ஒரு 1/4 கப்பு, உளுந்து ஒரு 1/4 கப் ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு மட்டும் ஒரு 1/2 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்து அடை வந்து நல்லா கிறிஸ்பியா இருக்கும், டேஸ்டும் கூடுதலா இருக்கும். நான் இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு கொள்ளும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 3-4 டைம் வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி இதை வந்து நம்ம ஒரு 4 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். இது கூடவே ஒரு 5 காஞ்ச மிளகாவையும் ஊற வச்சிருங்க. நான் அதில் காட்டுறதுக்கு மறந்துட்டேன். 5 காஞ்ச மிளகாவையும் சேர்த்து ஒரு 5 மணி நேரம் கிட்ட இல்லை ஒரு 4 மணி நேரமாச்சு நல்லா ஊற வச்சிருங்க. இப்போ நம்மளுக்கு பருப்பு எல்லாம் சாஃப்டாக ஊறி வந்திருக்கும். இப்போ இதை என்ன பண்ணிக்கலாம், ஒரு மிக்ஸி ஜாருக்கு தண்ணி இல்லாம மாத்திக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்போ, ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு இஞ்சியும், ஒரு 5 பல்லு பூண்டும் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கொரகொரப்பா அரைச்சிக்கலாம். ரொம்ப கொரகொரப்பா இருக்கணும்னு இல்லை, ரவை பதத்தை விட கொஞ்சம் முன்னாடி இருந்தா நல்லா இருக்கும். அந்த பதத்துல இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரே டைமா எல்லாத்தையும் போட்டு அரைக்காம பாதி பாதியாக போட்டு அரைச்சிக்கோங்க. நான் ஒரு 3 டைமுக்கு இதை போட்டு அரைச்சிக்கிறேன். இந்த மாதிரி அரைச்சிட்டு இதை ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். இப்போ ஒரு கரண்டி வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். திணை அரிசியில பார்த்தீங்கன்னா குறைஞ்ச கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதால நம்ம உடல்ல வந்து சர்க்கரை அளவை வந்து வெகுவா சீக்கிரமா அதிகரிக்காம இருக்க இது வந்து ரொம்ப பாதுகாப்பா இருக்கு. இப்போ இதுல நம்ம வந்து வெங்காயம் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொடியா கட் பண்ண ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயமா ஒன்று சேர்த்துக்குங்க. அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், வேண்டாம்னாலும் ஸ்கிப் பண்ணிடுங்க. பொடியா கட் பண்ண கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுல நிறைய நார்ச்சத்து நிறைஞ்சு இருக்கிறதால வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அவ்வளவுதான். இப்போ வந்து இதை நம்ம ஒரு தவா வச்சிடலாம். நல்லா தோசை தவா ஹீட் ஆன பிறகு அதில் லைட்டா ஆயில் அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு வந்து கொஞ்சம் தடிப்பாவே நீங்க அடை தோசை மாதிரி ஊற்றிக்குங்க. ஏன்னா ரொம்ப மெலிசா ஊற்ற முடியாது நம்ம வெங்காயம் ஆட் பண்ணதால. இதை நீங்க வெங்காயம் சேர்க்காம செஞ்சீங்கன்னா நல்லா முறியலா கிறிஸ்பியா நம்ம நார்மல் மசாலா தோசை எப்படி நைஸா சுட்டு எடுப்போமோ அந்த அளவுக்கு வரும். நம்ம வெங்காயம் சேர்த்ததால தடிப்பா தான் ஊற்றணும், ரொம்ப மெலிசா ஊற்ற முடியாது. இப்போ 2 பக்கமும் இது நல்லா வெந்த பிறகு எடுத்து நம்ம சுட சுட ஒரு சட்னியோ இல்லைன்னா சாம்பார் கூட வச்சு சாப்பிட ஒரு அருமையான ஒரு ஹெல்த்தியான அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னியுடைய வீடியோ லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதையே மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.